சிங்கப்பூரில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை 1929 பேர் மின் சிகரெட் தொடர்பான குற்றங்களுக்காக பிடிபட்டனர். அவர்களில் 167 பேர் ரசாயனம் கலந்த மின் சிகரெட்டுகளை வைத்திருந்தது உறுதி செய்யப்பட்டது. அவர்களில் 108 பேர் மனநல கழகம், சமூக சேவை அமைப்புகள் ஆகியவற்றில் உள்ள மறுவாழ்வு திட்டங்களில் சேர்க்கப்பட்டுள்ளனர். எஞ்சியோர் விசாரணையை எதிர்நோக்குகின்றனர். பிடிபட்டவர்களில் சிலர் வெளிநாட்டினர் ஆவர். அவர்கள் தாய்நாட்டுக்கு திரும்ப அனுப்பப்படுவர். விசாரணை, நேர்காணல், மறுவாழ்வு திட்டம் ஆகியவற்றுக்கு வர தவறுவோர் மீது குற்றம் சாட்டப்படும். அப்படி இதுவரை 4 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் மின் சிகரெட்டுகள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு அண்மையில் தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.